சரி நீ ஏன் சொல்ற உன் பிள்ளைய ஒண்ணு குடுக்கல நான் வளர்த்து வரேன் என்னைக்குன்னா எரும கோமிய எக்கியத்துக்கு உதவுமா? எந்த ஐயரு பாக்குறா எரும கோமியும் பசும கோமின்னு கோமி தான் புடிச்சு சொம்பல வச்சிருப்பாரு. ஐயரு நேரம் வருவாரு மாங்கொத்த போட்டா விசிறி கிட்டாச்சு விட்டு பச்சாச்சு இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை வச்சிருப்பியா குமாரி? சரி பாரு வீட்டுக்கார போட்டேன் அவன் இன்னும் சொல்லான்னு கொண்டவன் சரியா இருந்தா குப்பையாரு சண்டை போடல கொண்டவனு தெரியல கண்ட பையன் காலத்து வர ரவிக்கு 1 மணிக்கு போன் பண்ணி அத விடுமா. நான் என்னன்றேன் எத்தனை பேர் குடும்பம் கிடையாது கம்மியாட்டி இருப்பான் அந்த பல நான் கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கணும். நான் என்னன்றேன் இப்படி செய்ய எப்படி அத செவுத்து வச்சு சித்திரம் இது செவருனா என்ன சித்திரனா என்ன தெரியாத அந்த காலத்துல நீ குடும்பம் பண்ணி நிக்கிறேன். செவருன்னா கட்டணும் அப்படியா சித்திரம்னா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப நான் பக்கத்து வீட்டுக்காரன் வச்சு புள்ள வைக்கவா? அப்புறம் என்ன பண்ண பண்ணாலும் ஒருத்த வாங்கிடுறேன். எம்மன் அர்த்தம் பொருள் இதை பத்தி தெரிஞ்சு நீ உங்ககிட்ட 50 ஏக்கரா நிலம் வாங்கிட்டேன். கொஞ்ச நேரம் பயிர் வைக்க முடியுதா? குத்துக்கு உருளா இல்லையா? எல்லாத்தையும் கண்ணா காதால கேட்டுக்கிற எல்லாத்தையும் பார்த்து தடக்கிறேன். பார்த்து தான் மயிரா புடுங்க போறது. அப்படி வெகு காலமே குழந்தை இல்லாத காரணத்தால நான் என் கணவர் அவருக்கு ஒரு குழந்தையாகவும் அவர் எனக்கு ஒரு குழந்தையாகவும் நாட்டுல வாழ்ந்து வந்தோம். வாழ்ந்து வரும் சமயத்துல கைலாயமே பொறுப்பிடமா இருக்க முடியாது பரமக்கடவுள் அருளாலே எனக்கு அழகான ஒரு குழந்தை வந்து அறிவு இல்ல ஒன்னே இல்ல நீ ஏன் போச்சுக்கிற? தூய் தூய் வரையா போட்டுனாயா ஒன்னே இல்ல போச்சுக்காதுன்னா நம்மளுக்கு ஒண்ணு பாகமாங்க தெரியல பின்ன அதான விடு எனக்கு அடிக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. அடிக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு போனா மான வரையா பேசுறான். என் முன்னாடி மான வரையா பேசுறான். மான வந்து கம்மன்னு படுத்து ஏறி போறேன். அந்த மோட்டர் கிளம்ப மாட்டேன். நீர் மோட்டர் நீ போ அதை கட்டிக்கிற நீ போ என்னத்த கட்டிக்கிற குமாரி அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு பிள்ளையா? ஒரே ஒரு பிள்ளை. பரவாயில்ல அது பூடுபா இருக்குமோ? ஐயோ கடவுளே. அடா ஏன் சொல்றேன்னா என்னங்கறானே 4-5 புள்ள பெத்து வச்சிரானா அந்த இடத்துக்கு போக மாட்டான். பயம். ஆமா இந்த ஒண்ணு ரெண்டாவும் பொட்டு வச்சிரானோ நேரா போய் எல்லாம் புடிச்சுன்னு கிளம்பிடுறான். ஏன் பிடிக்கலாம்? வயரம் இல்ல போய் பாரு 3வது 2வது படிக்கல அந்த செல்லை எடுத்து தீட்டுது பாரு இப்படி தெரியல. அது மட்டுமா ஒரு சின்ன 4 வயசு 5 வயசு 13 வயசு ஆகி போச்சுன்னா குடிக்க ஆரம்பிச்சு கிளம்பிடுச்சு. புரியுதா? இங்க நம்மளாட்டம் போன மரியாதை மகனா இருக்க முடியாத கருணாகரன். மகனா இருக்க முடியாது. என் பிள்ளை பேரா ஐயன் பேரு கருணாகரன். நாடு என்ன நாடு சொன்னீங்க? கண்ணமாபுரி பத்தனம். வீட்டுக்காரு பேரு காங்கேய மன்னன். உன் பேரு கனகவல்லி. பேச அப்ப தவறா நச்சுக்காது. பையன் பேரு கருணாகரன். அப்படி நாடு பொறுத்தோம் நகரம் பொறுத்தோம் பொன் பொருள் பொறுத்து எம்மா ஒரு பொருத்தமா இது பார்த்தா குடும்பம்னா இப்படி இருக்கும். இதான் லவட குடும்பம். நான் போற வரைக்கும் நீங்க யாரும் வாயத்தோர காட்டுங்க. அப்படி மகனா இருக்க முடியாத கனகர தக்க பருவத்துல இருக்கிறான். ஆமா எங்களுக்கு வயதாகி விட்டது. தம்பி இந்த ஆம்பளை இருக்கிறான் பாரு போட்டு வச்சா தின்னுவான் ஈத்து விட்டா பேலுவான். இல்லன்னா இங்க குழப்பிடுவானா அந்த மாதிரி கலகள் எல்லாம் ஆம்பளையால புடிச்சு வச்சுக்கின்னு கிடக்குறேன். நீ ஏன் பயப்படுற? அவனை எம்மா நேரம் வச்சுக்கினே வச்சு பாரு. தங்கமான ஊர் இந்த கிராமம். காரியார் கிராமம்னா சாதாரண கிராமம் கிடையாது. நல்ல தங்கமான குணம்னா இருக்கு.
வீட்டுக்குன்னு கோயிலுக்கு அந்தானே போ. அதெல்லாம் சரியில்லை அண்ணே. அந்த மாதிரி ஒருத்தன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் நம்ம துன்பம் போட்டு. ஏய், அப்படி தக்க பருவத்துல இருக்கிறான். எங்களுக்கு வயதாகி விட்டது. ஏதோ காரணம் இல்ல தம்பி. நான் என்ன சொல்றேன், பழைய முறத்துக்கு என்ன வேணும்? சாதி வேணும். கிழ குடலுக்கு தீனி ஓடணும். அந்த மாதிரி கணக்கில் தான் நாங்க இருவரும் வாழ்ந்து வரோம். தீனி போட்டா போதும் உன் வீட்டுக்காரனுக்கு. ஆமா. நீ தின்ற மாட்டேது அம்மா. உன் வீட்டுக்காரன் சாப்பிட்றான் பாரு, உட்காந்து உட்காடுறான். இந்த பாரு சத்தியமா சாதாரண சாப்பிட்றான்னு ஆளை பாலத்து பிடிக்கிறான்னு நினைக்காத. 60 இட்லி தின்றான். கர்றாண்ட காத்து குடிக்கிறான். கடவுள் சத்தியமா 7.5 கிலோ பேழ்றான். டேய் உட்காரு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா கம்மி உட்காந்துக்கணும். பின்னாடி அவனுக்கு சரி கையால் அவதை போட்டியா சுருங்கமாயின்னு தோங்கலாம். சரியா இப்படியாதான் போயிருக்கீங்க. கையாடு சூத்துக்கு வேணும் கம்மியா. அப்புறம் எந்த தண்ணியில நான் கழுவாங்க? அப்படி ஏதோ காரணம் இல்ல பதியாக மன்னவர் கூப்பிட்டு இருக்கிற இருந்தாலும் ஐக்கிய செய்துவா கொண்டாடிக்காரா. அத போல அடிக்காதீங்க. என்ன நீங்க ஒரு மகாராஜா ஒரு ராஜா வந்து இந்த மாதிரி மத்திய தானே நானு. என்னடா ஐயா ஐயா இங்க சொல்லு வைடா. தலையில ஏன் தலையில மயிர் இல்லாத போது உன் பொண்டாட்டி வண்டியில இருக்குதா? மகாராஜா மகாராஜா சொல்லிட்டு போது போ. உக்கால போங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் இருக்கிறதுக்கு நீ வந்து கேக்குறிய எங்க தொடக்கிறிய அப்படிங்க பண்ண இன்னொன்னு இன்னொன்னு வேலை புடிச்சிருவான். வேலை புடிச்சிருவான். ஐயா பிரிவு என்ன பண்ணியா அத்தனை கிடந்த நகரேன். சரி பார்த்துட்டு இருக்கு பாரு. நீ என்ன பண்ண வர வச்சு கருத்துறியாத்தான். சரி பக்கத்து வீட்டுக்காரன் தான் வச்சு சொருகுறானோ. சரி அதுமா அம்மா வந்துக்கிறாங்க. என்னுடைய தேவியாக கனகவல்லியை நான் நடத்தியது என்று அழைத்துவாடா. கொண்டு வர ஐயா. விவரமா தெளிவாக பேசுனீங்க. எத்தனை பத்தியா மகனை பத்தியா மச்சனை பத்தியா கணவனை பத்தியா சுவாமி பத்தியா எனப்பா மாட்டி விட்டுறாரு அவரு. இன்னும் நான் இன்னும் சொச்சு போய் விடிஞ்சு அப்புறம் மஞ்சா நீர் ஆடிட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போவாரு. இப்பயே நினைப்பு விட்டு கழிப்பிடாத அவரை. ஏண்டி என் கணவரை முகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது பாரு. பாருல ஆண்ட பாத்தியா மருத்து பாருல உட்காந்து பார்க்க மாட்டேது. குமாரி நான் போய் வரட்டா? போய் வா போய் வா. சாத்தாடி ஓத்தாடி ஓ என் மன்னவா கனகவல்லி அம்மா நீட்டி இருக்கிற இந்த குடும்பமா கொடுத்தனமா அம்மா நீட்டி இருக்கிறவன் ஆனா ஓயாளி உன் போட்டாடி. நீங்கள் அந்த மான குணசீலா கனகவல்லி உங்கள் திவ்ய பரிபாலங்க மலங்களுக்கு ஆசை மனைவியா இருக்க முடியாத கனகவல்லி ஒரு கோடி மலரை கூவி சுகமாக நீ வாழ கடவுது. ஏன் தெரியும் பாரு சொல்லுங்க. பொண்டாடி வந்து பால் பண்ணிட்டா எல்லாரி போடி சொல்ல பத்தா என்னமோ எடுத்து உருற பார்த்து கண்ணே கனகவல்லி
நீ போய் முட்டி போட்டு நீ முட்டி போடுவியோ முடிஞ்சு போச்சு 2024 இருந்து நீங்க முட்டி போட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த கம்மிட்டி பாடுறதே இந்த கம்மிட்டி யார் ஓட்டிட்டு இருக்கீங்க? தெரியலையே, நான் தானே பார்க்க தெரியாது போன் பண்ண. கண்ணே கனகவல்லி மலர் கொடி யாரே வாழி மலையல் மலவாழி மலர் கொடி யாரே வாழி கண்ணே கனகவல்லி அடியத்தேனே அடியத்தேனே எத்தேனே வாழி ஜெகத்தாத ஜெகல்லே வாழி இந்த பூவுலையில் சுகமாக வாழ கடவுள் என்னை ரமணித்த தனிவாழ என்பவரையே வருமே வருமே சபைக்கு முன்பாக அடுத்த சமாச்சாரம். கண்ணே கனகவல்லி உனக்கு அடுத்த சங்காதி சொல்லுவே ஏன் தெரியுமா கடத்த காரணம் நமக்கோ வயதாகி விட்டது. ஆனா இவ்வளவு நாள் இந்த கண்ணமாபுரி நம்ம ஆண்டு கொண்டு வந்திருந்தோம். இன்றைய தினத்தில நம்ம மகனுடைய நம்மளுக்கு இருவருக்கு சேர்ந்து பிறந்திருக்கின்றானே கருணாகரனை அழைத்து இந்த நாட்டை மணிமுடி சூட்ட வேண்டும். அதனால் இந்த நாட்டு மக்களை எப்படி நம்ம பாதுகாத்து வந்தோமோ அது போல இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நம்மளுடைய மகன் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். நம்மளுக்கோ வயதாகி விட்டது. பல சேஸ்திரம் சென்று அதாவது கங்கா யமுனை கோதாவரி என்று சொல்லக்கூடிய நதிகள் சென்று தீர்த்தமாடி நம்ம வரலாம். அதனால மகனை அழைத்து இந்த கண்ணமாவரி பணத்தை நாட்டு மக்களுக்கு அவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும். ஆமா
ஐயப்பா கோடி ஐயப்பா மகரா நதி சுடாரா நின்றாய் பத்தி சொல்றா தண்டபாணி தண்டபாணி அண்ணார் எனக்காக 50 ரூபா கொடுத்துக்கிறாரு. குட்டி கொடுத்த அத சொல்றதுக்காக அவரு வம்பல மாட்டாத தண்டபாணி வங்கலே குட்டி கொடுத்த சுமாரிக்காக கொடுக்க மரியாதைக்கு மலபாரவாய் சுயஜய இப்படியாக தாய் தந்தையும் 2 பேரு கருணாகரன் அழைக்க கருணாகரன்